ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே அரசு பேருந்து 108 ஆம்புலன்ஸில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சரவணகுமார் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 6 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். குமார், ராமநாதபுரத்தில் அரசு பேருந்து ஆம்புலன்ஸ் மீது மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் அருகே உள்ளது திருப்புல்லானி. இந்த பகுதியில் ராம்நாட்டிலிருந்து சென்ற அரசு பேருந்தும் கீழக்கரையிலிருந்து வந்த ஆம்புலன்ஸ் நேருக்கு நேர் மோதியது. இதில் பார்த்தீங்கன்னா வேலு என்பவரை சிகிச்சைக்காக ராம்நாடு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. இதில் திருப்புல்லானி அருகே அரசு பேருந்தும் ஆம்புலன்ஸும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிகிச்சைக்காக சென்ற வேலு, அவருடைய தந்தை சோமு, அவருடைய வேலுடைய மகள் முத்துமாரி உள்பட 3 பேரும், இந்த ஆம்புலன்ஸை ஓட்டி வந்த சரவணகுமார் என்பவரும் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார்கள். இந்த சம்பவம் பற்றி ராமநாதபுரம் மாவட்டத்திலே மிகவும் பரபரப்பாகவும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடராஜன் அவர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை பார்த்து ஆறுதல் கூறி வருகிறார். குமார், காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து சொல்லுங்கள். சுமார் இந்த விபத்துல ஒரு 8 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இவங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடராஜன் அவர்கள் அதிகமான சிகிச்சையை அவங்களுக்கு கொடுக்க சொல்லி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளையும் முன்னேற்பாடுகளையும் நடராஜன் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. மேடம் குமார், இந்த விபத்து குறித்து முதல்கட்ட விசாரணையில் ஏதேனும் தகவல் வெளிவந்துள்ளதா? முதல்கட்ட விசாரணை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு பேருந்து தான் ராமநாதபுரத்து ஏர்வாடி தர்கா செல்லும் பொழுது அதிக வேகமாக சென்றதாகவும், ஒரு ஆட்டோ அந்த பகுதியில் வரும் பொழுது அந்த ஆட்டோவை முந்தி செல்வதற்காக அரசு பேருந்து வேகமாக இயக்கப்பட்டு செல்லும் பொழுது அந்த திருப்புல்லானி அருகே ஒரு குறுகிய பாலத்திலே இந்த விபத்து அதிகமாக அரசு பேருந்து சென்றதால் அந்த எதிரே ஆம்புலன்ஸ் நேருக்கு நேர் மோதியது. இந்த மோதினால இந்த கடுமையான இந்த விபத்து நடந்திருக்கு. இதுல இப்போ மிகப்பெரிய ஒரு 4 பேர் அந்த சம்பவத்திலே ஸ்பாட்ல இறந்துருக்காங்க. இது குறித்து நமது கீழக்கரை டிஎஸ்பி மகேஸ்வரி அவருடைய தலைமையிலான குழுவினர் அந்த சம்பவத்தை பார்வையிட்டு அங்க தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வராங்க.